குழம்பு தாளித்து விட்டாச்சு. நல்லா வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி இன்ஸ்டன்ட் மசாலா தான் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மட்டும் நம்மளோட குழம்புத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்போ வந்து கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் லைட்டாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கோங்க. இந்த பக்கம் சாப்பாடு வச்சுருக்கேன். மீன் எல்லாத்தையும் போட்டுக்கலாம், இறக்கிடலாம். 1 நிமிஷம் கூட கொதிக்கக்கூடாது. நாங்கள் அப்படி தான் செய்வோம், பார்த்துக்கோங்க. வீட்டில் சூப்பரான கட்லா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது பாருங்கள், உடையவே இல்லை, சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், சூப்பரான மீன் குழம்பு நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி போடுறேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சூடான சாப்பாடு, கட்லா மீன் குழம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா சைடிஷ் அப்பளம். மீன் குழம்புக்கு அப்பளம் சூப்பராக இருக்கும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு பாருங்கள், நல்லா தேனாட்டம்